மல்கியா 2:5-6 அவனோடே பண்ணின என் உடன்படிக்கையை ஜீவனும் சமாதானமுமாக இருந்து அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளின் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடும் சமாதானமாய் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அதாவது ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்ப தக்க வைத்திருக்கிறவன் எப்படி இருப்பான்? ஜீவனும் சமாதானமும் அவனுடைய நம்முடைய ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னா யாரு ரட்சிப்பை தக்க வைக்கிறதா? முதலாவது இங்க வந்தது லேவி கோத்திரம் இல்லைன்னா ஆசாரியன் எப்படி இருப்பான்னு தான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா நம்ம இப்ப என்ன படிச்சுட்டு வரோம்? அதாவது ரட்சிப்பை பற்றி நம்ம வாழ்க்கையில அதை என்ன படிச்சோம்? அதை காலையில என்ன பார்த்தோம்? அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும், ரட்சிப்பை தக்க வைத்துக்கணும். ரட்சிப்பை தக்க வைத்திருக்கணும். ரட்சிப்பை தக்க வைக்க அழைப்பு தெரிஞ்சிருக்கணும். வேற என்ன தெரியணும்? கிரியைகள் கணிதந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி. கணிதந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். கடைசி இன்னொன்னு தேற்றுதல் உண்டாகும். புத்தி சொல்கிறவனா இருக்கணும்னு பார்த்தோம். அதாவது ரட்சிப்பை தக்க வைக்கிறவன் யாரு? ஆசாரியன் மட்டும் இல்லை, நம்மவும் தான். உடனே அது ஆசாரியனுக்குள்ள வேலை அப்படின்னு நான் பார்த்தேன். ஆசாரியனை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு இல்லை. ஆசாரியனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள் நிச்சயமா இந்த வேலையில இருக்கணும். ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். அதுல அவங்களுக்கு ஒரு அடையாளம் என்னது? அதாவது நமக்கு நம்ம ரட்சிப்பை தக்க வைத்தோம்னா நமக்கு முதல் அடையாளங்கள் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிறவனா இருக்கணும். இப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஜீவனும் சமாதானம் இருக்கணும். எப்பவும் தெய்வத்தோடு தெய்வ பயம் இருக்கணும். அடுத்தது அவனுடைய கட்டளைகளை அப்படியே செய்கிறவனா இருக்கணும். நான் மெயினா 6வது வசனத்தை தான் எடுக்கேன். சத்திய வசனம் வாயில இருக்கும். அதுதான் உண்மை. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றான். என்னன்னா இது எப்படி புரிஞ்ச? வசனம் வாயில இருக்கும். ஆனா நம்ம வாயில என்ன இருக்கு? வசனம் இருக்கா? அதான் கஷ்டமான ஒரு காரியம். வசனம் வாயில இருக்கும். அறிவு அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படுவதில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய், யதார்த்தம்னா உண்மையுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். ரட்சிக்கப்பட்டவன் இவன் தான். யாரு? வசனம் வாயில இருக்கிறவனா இருப்பான். சமாதானம், ஜீவன் அதெல்லாம் அது அவனுக்குள்ள உள்ள ஒரு அனுபவம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா மெயினா நம்முடைய ரட்சிப்பை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது அந்த ரட்சிப்பு கன்ஃபார்ம் பண்றது ஒரு ஊழியக்காரனுக்கு தான் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ண வரும்போல. அப்படியே ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு ரட்சிப்பை கன்ஃபார்ம் பண்ண அவன் எப்படி இருக்கணும்? அவனுடைய வாழ்க்கையில என்னது? வசனம், சத்திய வசனம் வாயில இருக்கும். உதடுகள் எல்லாம் அநியாயம் இருக்காது, கபடம் இருக்காது, அநியாயம் இருக்காது. பிறகு சமாதானம் யதார்த்தமும், இன்னொரு வகையில சொன்னா பொறுமையும் உண்மையுமா இருப்பான். அநேகரை என்ன செய்வான்? அக்கிரமத்துல இருந்து திருப்பான். அக்கிரமத்துல இருந்து இருப்பான். செய்துட்டே இருக்கிறப்ப பாவத்தை திரும்ப திரும்ப செய்தான் அக்கிரமம் சொல்லியிருக்கும். அப்ப அந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் சின் அவனுக்குள்ள வராதபடி காப்பான். அதான் முக்கியம். பாவத்தினுடைய ஒரு பாவத்தை செய்துட்டு அதே அந்த பாவ சுகத்தை அனுபவிக்கிறவனை விடுவிப்பான். நம்முடைய பிரச்சனை என்ன? நம்ம கிட்ட குடிகாரன் இருக்கான், அவன் அதான் அக்கிரமம். குடிச்சிட்டு நடக்கிறான்ல அதான் அக்கிரமம். வலிச்சுட்டு நடக்கான்ல அதுதான் அக்கிரமம். கட்டுவாத வச்சு நடக்கான்ல அதுதான் அக்கிரமம். சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க?
அது என்னதோ பயங்கர, அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் சின். அதுதான் அக்கிரமம். பாவம் பாவத்தினுடைய தொடர்ச்சி, தொடர் பாவம். அப்போ அந்த அக்கிரமக்காரனை அவனால விடுவிக்க முடியும். நீ நம்மளால விடுவிக்க முடியலைன்னு சொன்னா நம்ம ரசிக்கப்படலை. நம்ம இப்ப சபையில ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு நீ குடிகாரர்கள் இருப்பதில்லை, நம்ம ரொம்ப பெருசா அம்மா இனி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் இருந்துகிட்டே தான் இருக்கான். ஏன்? அதனால புரியணும், அதான் அக்கிரமக்காரன் நம்மகிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கான். காரணம் நம்மகிட்ட வேதம் இல்லை. எந்த சபைக்குள்ள வேதம் இருக்கோ, சத்திய வேதம் இருக்கோ, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வேதம் அவர்களுக்குள்ள இருக்கோ, அவர்களுடைய உதட்டில் அநியாயம் இல்லையோ, அவர்கள் யதார்த்தமானவர்கள், உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் யதார்த்தம் இருக்கும். அதாவது ரட்சிக்கப்பட்ட வேதம் இருக்கும், அநியாயம் இருக்காது, சமாதானமும் யதார்த்தமும் அடுத்தது இருக்கும். சமாதானமும் யதார்த்தமும் இருக்கும். நம்மகிட்ட அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கூட்டத்துல எந்த அக்கிரமக்காரனும் இருக்க முடியாது. அவனை மாற்றிடுவான், திருப்பிடுவான். நம்ம அதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு மட்டும் சொல்லிட்டு நடந்தா போதா. ரட்சிப்பின் பார்த்தோம், ரட்சிப்பின் வகைகளை பார்த்தோம், ரட்சிப்பின் தன்மைகளை பார்த்தோம். ஆனா நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அதை நம்ம பார்த்தாச்சுல, காலையில கேட்டாச்சு, சாயங்காலம் விட்டாச்சு. சாயங்காலம் இல்லை, கேட்டாச்சு விட்டாச்சு, அடுத்த உறக்கத்துல எல்லாம் போயிடும். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்னன்னா, வசனம் வாயில இருக்கணும். அநியாயமானதை நினைக்கவே கூடாது, எண்ணத்திலே வரக்கூடாது. சமாதானம் உள்ளவனா இருக்கணும், எந்த நிலையிலையும் சமாதானத்திற்காக. அடுத்தது என்ன செய்யணும்? யதார்த்தமா இருக்கணும், உண்மையாவும் இருக்கணும். இவ்வளவு இருக்கும்போது எந்த அக்கிரமக்காரர் திருப்ப முடியும். என்னால் ஒருத்தனை திருப்ப முடியலைன்னா ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. அவங்களையும் செய்யறது நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஊழியம் நடக்குதான் செய்ய, நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா நேராஜ் இவ்வளவு பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்றாங்க, எத்தனை பேர் ரசிக்கப்படுகிறான்? அங்கதான் சிப்போம். ஒருத்தனை ரசிக்கப்பட்ட பாடும் இல்லை. குடிகாரனா தான் இருக்கான், மனம் திரும்பாதவனா தான் இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் நம்ம வாயில தேவ வார்த்தை வசனம் இல்லை, அவ்வளவுதான். அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், சத்திய வேதம் அவன் வாயில இருந்தது. அப்ப வசனம் இருந்தால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வசனம் இருந்தா வியாதி இருக்காதுன்னு பார்த்துருக்கோம். வசனம் இருந்தா என்ன, பயம் இருக்காதுன்னு பார்த்துருக்கோம். வசனம் இருந்தா என்னது, ஹலோ, வசனம் இருந்தா தைரியம், தெளிவு, பயம் இருக்காதுன்னு சொல்லியாச்சு இல்ல, தைரியம் சொல்றாங்க தானே. இன்னொன்னு இருக்குல்ல, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிடுச்சுல்ல. இன்னொன்னு இருக்குல்ல, 3 தானே சொல்றாங்க. 3ஐயும் மனசுல வச்சுக்கிட மாட்டேங்கிறீங்க. தைரியம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம். தைரியம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம். அதாவது தரித்திரம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆசீர்வாதம் சொல்லும் போது இந்த இடத்துல வேதம் என்கிட்ட இருந்தால், வேதம் நமக்கு செய்கிறது 3: தைரியத்தை தருது, பலத்தை தருது, ஆரோக்கியத்தை தருது, அடுத்தது நன்மைகளால் நிறைக்குது. நான் இன்னைக்கு தரித்திரத்துலதான் இருக்கேன், கஷ்டத்துல இருக்கிறேன், பிரயாசத்துல இருக்கிறேன், பாடுகளில் இருக்கிறேன். வேதம் இல்லாதது வரையும் இனி இப்ப அதே வேதம் நம்மை ரட்சித்திருந்தால், வேதத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவனுக்குள்ள என்ன இருக்கும்னு பார்க்கிறோம். வேதத்தின் மூலமான ஒரு ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி நமக்கு கண்டுகொள்ள முடியும்? வாயில வசனம் இருக்கும், தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும். அடுத்தது அநியாயமான சிந்தனை வராது. அடுத்தது யதார்த்தமாய் ஜீவிதம், யதார்த்தமாய் உண்மையாயிருக்கும். சமாதானத்தோடு கூடிய உண்மை இருக்கும். அதாவது நம்முடைய நடத்தைகள் எல்லாமே உண்மை நிறைய. யதார்த்தம் சொல்றது உண்மைதான், யதார்த்தம். அந்த வேஷம் இருக்காது. யதார்த்தம் சொல்லும்போது
வேஷதாரி யதார்த்தம் உள்ளவன். அதாவது பாஸ்டர் கண்டோன சூத்திரம் வரும், மற்றவங்களை கண்டோன மற்ற நேரத்துல வாயில என்னெல்லாமோ வரும். அதுபோல அந்த யதார்த்தம் சொல்றது அவன் வாழ்க்கை யதார்த்தமா இருக்கும். சத்து சமாதானமும் யதார்த்தமும் அவன் பயம் இருக்க அதை ஒழிக்க மாட்டான். அப்ப அந்த வேதம் நம்முடைய ஜீவிதத்துல செய்கிற காரியங்களை புரிஞ்சா மெயினா இந்த வேதம் இருந்தாதான் இன்னொருத்தனை என்ன செய்ய முடியும், அக்கிரமத்துல இருந்து திருப்ப முடியும், அவனுடைய பாவ தன்மைகள் இருந்து திருப்ப முடியும். இல்ல நாங்க டெய்லி வாசிக்கிறோம் வாயில இருக்க மாட்டாங்க, டெய்லி படிக்கிறோம் இருதயத்திலையும் வாயில இருக்க மாட்டாங்க. ஏன்னா இருதயத்துல ஒரு வருதத்தை எழுதும் போதுதான் வாயில வசனம் வரும். தேவன் புதிய இருதயத்தை தந்து அந்த இருதயம் எப்படி இருக்கும், கபடம் இல்லாத இருதயமா இருக்கும். அது அநியாயத்தை யோசிக்காத இருதயமா இருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நினைச்சுவாரு, அவருடைய வேத கற்பனைகளை வேதத்தை எழுதுவார். இருதயத்துல வேதத்தை எழுதினாதான் வாயில வரும். அப்ப நம்ம இப்ப என்ன எதுக்காக காலையில எழுப்பி இருக்கோம், அதான் நம்முடைய நோக்கம். எப்படியாவது எழுதிடணும். இல்ல வேதத்தை நான் இவ்வளவு படிக்கிறேன் அது இருக்காது. அந்த ஏமா ஒரு போன சீசர் கதை எப்பவும் சொல்லிட்டு தானே இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா அத வாயில இருக்காது, நினைவுல இருக்காது. எல்லாமே என்னது ஏதோ அப்படி அந்த சீசர்கள் எப்படி போனார்கள், அவர் சும்மா கூடவே ஆண்டவர் நடக்கிறாரு. ஆனா இதுதான் ஆண்டவர்னு தெரியாது. இதேதான் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் ஆண்டவர் நடந்துகிட்டு தான் இருக்காரு. அனுதினமும் அவர் சொல்லிட்டு நம்ம வழி நடத்துறாரு. ஆனா நமக்கு தெரியல ஆண்டவர் நடத்துறாரு. இல்லை நம்ம தான் வேலை செய்தோம், நம்ம பிழைச்சிட்டு இருக்கோம், நம்ம பெரிய சக்திமானா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். இனி இந்த வேதம் ஒருத்தன் வாயில இருந்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? அதாவது வேதம் ஒருத்தனுக்கு வாயில இருந்தா என்ன நடக்கும்? அப்போஸ்தலனுடைய 26:18 என்ன சொல்றது? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு வழி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன். இது பவுல தேவன் அனுப்புகிறார். அதாவது உங்க மூலப்பத்தும் அக்கிரமத்துல இருந்து திருப்பும். ரெண்டாவது கண்களை திறக்க முடியும், மற்றவனுடைய குருட்டாட்டத்தை நீக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் குருட்டாட்டம் தான், சபைக்குள்ள இருந்தாலும் சரி சமூகத்திலையும் குருட்டாட்டம் நிறைந்த. குருட்டாட்டம்னா புரியாமை, எதுவுமே புரியாது. அதாவது கண்களை திறக்கணும் அப்படின்னு புரிதலை ஏற்படுத்துகிறவர்களாயிருப்பார்கள். இனி அடுத்தது தீத்து 1 ஆமா 7-9 வரைக்கும். ஏனெனில் கண்காணின்னு போட்டிருக்கீங்க, தேவனுடைய உக்கிரானத்துக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும். வேதம் இருந்தா குற்றஞ்சாட்டப்ப அவன் கண்காணி அப்படின்னா வேதம் இருக்கிறவன் தானே சபையில மூப்பனா இருக்க முடியும். அப்ப வேதத்தை தெரியாத அவன் குற்றஞ்சாட்டப்படாதவன், தன் இஷ்டப்படி செய்யாதவனும் கோபம் இல்லாதவனும். நல்ல அந்த இது அடையாளப்படுத்தி வச்சிருங்க. ஏன்னா நம்ம கூட்டத்துல இருக்கு. முற்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேல பிரியம் உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், நீதியும் பரிசுத்தவானும், இச்சை அடக்கமுள்ளவனும். இதையும் அடையாளப்படுத்தணும், இச்சை அடக்கமுள்ளவனும். இப்ப 2 அடையாளப்படுத்த சொல்லியிருக்கேன். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவளை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தன் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதாவது வசனத்தை பற்றி கொண்டு இருக்கணும். அங்கதான் இந்த குரங்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அது போல வேதத்தை பிடிச்சிட்டு இருக்கணும். அங்கே பாஸ்டரை பிடிச்சிட்டு இருப்பேன், ஊழியக்காரனை பிடிச்சிட்டு இருப்பேன், சபையை பிடிச்சிட்டு இருப்பேன், சபைக்கு பேரை பிடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு பேரை எடுத்துட மாட்டேன். அப்படிப்பட்ட இல்லை, நீ வசனத்தை பற்றி கொண்டு இருக்கணும். அப்போ
இந்த தன்மைகள். அடுத்த இன்னொரு தன்மை கூட யாக்கோபு 5:19-20 பார்க்கும்போது 19:20 யாக்கோபு, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றவன் அவனை திருப்பினார். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை தப்புவிக்கிறான். ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவத்தை மூடுகிறான். இப்ப புரியுதா? அதாவது மற்றவங்க பாவத்தை மூட முடியும். நம்ம அவன்கிட்ட நம்ம ஏதோ ஒரு உபதேசம் பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சுட்டு நினைக்க விடாது. நீ பேச பேச, நீ வசனத்தை சொல்ல சொல்ல அவன் பாவம் அவன்கிட்ட நீங்கிட்டு இருக்கும். அதான் கிடையாடம். அப்படி வசனம் எனக்குள்ள இருக்கணும். அதுதான் நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியம் தான். வசனத்தை கேட்கறாங்க, மறந்துடுறாங்க. வசனம் பாவத்தை நீக்கிட்டே இருக்கணும். கடைசியா வெளிப்படுத்தல் 14:5 என்ன சொல்ல தெரியுமா? இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்து முன்னால் மாசில்லாதவர்களாயிருப்பார், கபடமற்றிருப்பார். அப்ப இவர்களுடைய வாயில கபடமே இருக்காது. இவர்கள் யாரு? வசனம் இருக்கிறவங்க வாயில கபடம் இருக்காது. தேவனுடைய சிங்காசனத்தை முன்னாடி நிக்க முடியும். போதும். அப்ப இதுல மெயினா பாக்குறது, ஒண்ணு அக்கிரமத்துல இருந்து ஒருத்தனை மாற்றி, 2 அவன் கண்ணை திறந்து, 3 அவன் என்ன செய்யறோம், அவனுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவம் இருக்கும். அதுல ஏற்கனவே 2 காரியத்தை தான் அடையாளப்படுது. முற்கோபம் இல்லாதவனாக்கி, இன்னொன்னு இச்சைய இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனாய், அது மாத்திரம் இல்ல, இச்சை அடக்கம் உள்ளவனா மாற்றம். இச்சை அடக்கம் நான் விரும்புவதுதான் செய்வேன். நான் இச்சை என்ன பாவ ஆசை கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, இச்சை அடக்கம் சொல்றது நம்முடைய விருப்பம். நான் விரும்புவதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்காதபடி கபடம் இல்லாதவனை மாற்றி வசனத்தையே பற்றி கொண்டிருக்க வைக்க முடியும். அப்போ அப்படி வசனத்தை பற்றி கொண்டிருக்க வைக்கும் போது மாத்திரமல்ல, அவன் கபடம் இல்லாதவனா இருப்பான். இந்த அனுபவங்கள் நமக்கு தேவையா இருக்கு. இத பிறகு கொஞ்சம் கூட நினைச்சுங்க, வீட்டுல உட்காந்து இல்லை சாயங்காலத்துக்கு அப்படியே உட்காந்து இந்த வசனங்களை அவனை தியானித்து பாருங்க. எப்பவுமே கேட்கிறோம் விட்டுறோம். வசனம் இருந்தா நான் 3 காரியம் சொல்ல மாட்டேன். ஒண்ணு என்ன இருக்கும்னா, வசனம் நம்முடைய வாயில இருக்கும்போது நம்ம கிட்ட அநியாயம் இருக்காது. அதை விட்டுறோம், யதார்த்தமா ஜீவிக்க தெரியும். அதாவது உண்மையான சமாதான வாழ்வா இருக்கும். 2வது, அக்கிரமத்தில் உள்ளவர்களை திருப்ப தெரியும். 3வது, கண்கள், அநேகருடைய கண்கள், அதாவது புரியாதவர்களை புரிய வைக்க முடியும், அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த முடியும். 4வது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இந்த 3 போதுமா இருந்த 4 கூட சொல்லிடுறேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவத்தை மூடுகிறவர்களா இருக்கும். மற்றவங்களுடைய பாவம் மூடும். நீ உன்கிட்ட வசனம் இருந்தா இன்னொருத்தவங்க பாவம் நீக்கும். வசனம் இல்லைன்னா பாவம் நீங்காது. பாவிதான் கூட்டத்துல வருவான். அப்ப நம்ம சபைக்குள்ள வசனமே இல்லை. தசத்தி நம்மகிட்ட வர பாவிகள் ஏமாறாங்கன்னா வசனம் இல்லை. வசனம் சரி பேசுகிற ஊழியக்காரனாய அச்சன்கிட்டையும் இல்லை, கேட்கிற விசுவாசிகிட்ட இல்லை, யாருகிட்டயா ஒருத்தட்டா வசனம் தங்க ஆரம்பிச்சோம்னாதான் பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும். சபைக்குள்ள பாவிகள் வர முடியாது. அவ வசனத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும். அது ஜீவன் உள்ளதுன்னு நமக்கு தெரியும். வசனம் என்ன செய்யும் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டே வாழ்வோம். அந்த வாழ்க்கைய என்னெல்லாம் செய்யும்? பாவிகளை கூட்டத்துல வர விடாது. புரியாம இருக்காது. எல்லாருக்கும் எல்லாமே புரியும். அடுத்தது என்ன செய்து பார்க்கிறோம்? அடுத்தது மேல வந்த அதாவது அக்கிரமக்காரன் அநேகர் மனம் திரும்புதலை உண்டாகும். அக்கிரமக்காரர் திரும்புவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில சமாதான, உண்மை சமாதானம், யதார்த்தமான சமாதானத்தோட தான் ஜீவிப்போம். வசனம் இல்லாததுனாலதான் நமக்கு சமாதானம் இல்லை. பயம், வியாதி, பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. அதனால இந்த காரியங்களை ஆண்டோடைய சமூகத்துல வைத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்த